இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 10/4/2026 ஏப்ரல் மாதத்திலே வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே 27ஆம் நாள் பங்குனி மாதத்திலே, இன்றைய நாளிலே உத்தராயணத்திலே இருக்கக்கூடிய இந்த சிசரது என்கிற பின்பணி காலத்திலே அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி என்று மாலை 8:50 வரைக்கும் இது இருக்கும். பின்பு நவமி வந்துவிடும். பூராட நட்சத்திரம் இன்னைக்கு காலை 9:27 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம் என்கிற சூரியன் நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே நீங்கள் நிறைய கூரை பந்தல் போடுறது, கொடிமரம் போடுறது, நெல் விவசாயத்துல கரும்பு வாழை எல்லாம் போடுறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க. இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேல் நோக்கு நாள், உத்திராட நட்சத்திரம் மேல் நோக்கு நாள் வந்துடும். அப்படிப்பட்ட நாள்ல நீங்க நிறைய பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்க தாராளமாக செய்யலாம். காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 10:30-12. இன்னைக்கு குளிகை நேரம் 7:30-9. யமகண்டம் 3-4:30. தெற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 34 வினாழிகள் இருப்பார். 6:06 சூரியன் உதிக்கக்கூடிய இந்த நாளிலே சந்திராஷ்டமமானது திருவாதிரை என்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் லாபஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள செல்கிறார். அவர் 12ஆம் இடத்துக்குரிய சூரியனுடைய சாரத்துல இருப்பதனால லாபத்துல சில சிக்கல்கள் உண்டு. எதையுமே அப்படியே வந்துடும் அப்படின்னு ஃப்ளோல போயிடாதீங்க. சில இடத்துல டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்கும். நீங்க நடந்து போகும் பாதைகளே சில நண்பர்களும் வரக்கூடும், பல நரிகளும் விளையாடும் அப்படிங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம வெளுத்ததெல்லாம் பால் இல்லை சார், கொஞ்சம் எதுவுமே கால்குலேட்டை பார்த்துடணும் சார் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நம்ம நம்பக்கூடாது. கொஞ்சம் அங்கங்கே செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் உண்டு. நம்ம பாடு எல்லாத்தையும் மாற்றோம் அப்படி பார்த்தோன்னா நேராக மாட்டிப்பீங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிக்கல் எல்லாம் தீர்வதற்கு சிங்கார வேலன் அவரை பிடிச்சிக்கோங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.